ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரெகுலர் கஸ்டமர் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கங்க. அவங்க கேட்குற ஃப்ளேவரில் மட்டும் கேக் பண்ணி கொடுத்துருங்கன்னு அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்தாங்க. அவங்ககிட்ட கேட்டால் அவங்க வந்துட்டு இன்றைக்கி எனக்கு பௌர்ணமி கேக் வேணும், நாளைக்கு வந்து அமாவாசை கேக் வேணும். என்னது ஒரு நிமிஷம் நம்மளே மைண்ட் வைஸ் நீங்களே கேட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு கடைசியில் அவங்க கொஞ்சம் ஏஜ்டானவங்க போல். அவங்க கடைசியாக சொன்னாங்க, இந்த அன்னாச்சி கடையில் எட்டனாக்கு ஒரு பால்கோவா இருக்குமா அந்த மாதிரி கருகருன்னு இருந்துச்சு. அதில் என்னத்தையோ ஊற்றி கொடுத்துருந்தாங்க, நட்ஸ் எல்லாம் போட்டுச்சு. எந்த யூடியூப் திறந்தாலும் அதாம்மா வந்துச்சு இப்போல்லாம் அப்படின்னாங்க. அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது, நீங்கள் ப்ரௌனி பைட்ஸை சொல்கிறாங்க, அதே தான் கண்ணு அதே தான் கண்ணுனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் கேட்ச் பண்ணிவிட்டு நான் ஒரு 250 கிராம்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற சிக்னேச்சர் ரெசிபியான கருப்பு கவுனி ப்ரௌனியே செஞ்சு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க, சமி நீ என்ன பண்ணாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டனா சைஸ் பால்கோவா மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு பட்டர் மசாலைட்டே தான் வேணும்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட மாதிரி சூப்பராக நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ஹெல்த்தியாகவே பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு அந்த அமாவாசை கேக் என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.